அதுல 20 பேர் பிடிச்சாங்க. அதுல 4 பேர் முக்கியமான நம்ம ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இறந்தாங்க. ஸோ அந்த கிரைம் நம்பர் 90ல இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுல 4 பிஸ்டல்ஸ், கண்ட்ரி மேட் பிஸ்டல்ஸ் பிடிச்சிருக்காங்க. 82 கார்ட்ரேஜஸ் டோட்டல், 11 கத்தி, 10 கத்தி, 4 4 வீலர் வாகனங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்தர் நம்ம விசாரிக்கும் போது இன்னொரு ஆடுகள் கிட்ட 1 டபுள் பேரல், ஒரு பிஸ்டல் .22 அண்ட் ஏர்கன். அந்த கடைசியை பார்த்தோன்னா அது லைசன்ஸ்டு வெப்பன், பட் அவங்கள சட்டவிரோதக்கு இந்த மாதிரி ரவுடி இதம் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு முக்கியமான ஆளு ஜெய்பால். அவரு ஏற்கனவே குண்டாஸ் இருந்து இப்போது நம்ம வெளியே வந்தாரா. நம்ம கடந்த ஆண்டு ஆர்காட் சுரேஷ் உடைய மர்டர் கேஸ்ல அவர் ஒரு முக்கியமான ஆளு தான், அதெல்லாம் இன்வால்வ் ஆயிட்டா. ஸோ அவர் கையில இருந்த இது ஒரு கண்ட்ரி மேட் வெப்பன் பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், அவருடைய இன்னொரு இந்த முத்துக்குமார் வயசு 30, இவரே அந்த ஆர்காட் சுரேஷ் மர்டர் கேஸ்ல அவர் மேலே ஒரு கேஸ் இருக்கு. அண்ட் அவரே ரீசென்ட்லி குண்டாஸ் இருந்து வெளியே வந்தாரா முதல் வாரம் இந்த மார்ச் மாதத்துல. நெக்ஸ்ட், 3வது இது சொக்கலிங்க மல்லியா சுரேஷ். அவரே அந்த ஆர்காட் சுரேஷ் மர்டர் கேஸ் நம்ம அக்யூஸ்ட், அவரே குண்டாஸ்ல இருந்தாரா. நெக்ஸ்ட், இவங்க முக்கியமான அந்த 3 முதல் சொன்ன அவங்க கூட அவங்களுடைய கேங் மெம்பர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம முதல் முறையாக அவங்க பிடிச்சிருக்காங்க அந்த கிரெசன்ட் ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கும் போது இந்த நீங்க இந்த வெப்பன், அந்த கண்ட்ரி மேட் வெப்பன், நாட்டு துப்பாக்கி எங்க இருந்து வாங்கியிருக்கீங்க, சஸ்டெயின்ட் இன்டெரிகேஷன் சொல்ல போறோம். இத 2-3 பேர் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ECR பிரசன்னா, வசந்த் டேவிட், செல்வ பாரதி. அந்த பிரஸ் நோட்ல டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம். அவங்க பிடிச்ச அப்புறம் அவங்க விசாரிக்கும் போது இவர் தம்பிராஜ் ஒரு முக்கியமான குற்றவாளிகள். ஸோ அவருக்கு ஏற்கனவே 5 ஆண்டு பீகார்ல இருந்தாரா. ஸோ அவரு தான் ஒரு முக்கியமான ஆளு. இந்த மாதிரி வெப்பன்ஸ் இப்போ நம்ம முதல் தகவல் இருந்த இது வந்திருக்கு. நம்ம ஃபர்தர் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க இந்த கேஸ். அவர் கையில இருந்த இன்னொரு கண்ட்ரி மேட் பிஸ்டல் அண்ட் இன்னொரு 68 டோட்டகள் நம்ம ரிகவர் பண்ணிருக்காங்க. அடுத்து, ஸோ அவருடைய இன்னொரு அசோசியேட் நம்ம சில அவர் தூத்துக்குடி ஒரிஜினல் சிறந்தவர், பட் இங்கே சென்னை சிட்டி அண்ட் சென்னை சிட்டி அவுட்டர் ஏரியாஸ்ல இது இவர் இந்த 2 கண்ட்ரி மேட் வெப்பன் வச்சுட்டு சில கேசஸ் அண்ட் ரவுடிசம் பண்றாரா. நெக்ஸ்ட், ஸோ அவருடைய 2 அசோசியேட் நான் சொன்ன செல்வ பாரதி அண்ட் வசந்த் டேவிட். ஸோ இவங்க இப்போ நம்ம கஸ்டடியில் இவங்க பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், ஸோ இது ஓவரால் நம்ம டோட்டல் ரிகவரி சீசர் எந்த டீம் நம்ம பிடிச்சிருக்காங்க இது இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இதுக்கு நம்ம ஒரு கரெக்ட் முக்கியமான சோர்ஸ் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் இந்த ஒரு கேஸ். இந்த கேஸ்ல நம்ம 3 சீரியஸ் கிரைம் ஸ்குவாட், 2 நார்த் சவுத் அண்ட் இன்னொரு நம்ம சிசிபில கேங்ஸ்டர் டீம் அந்த கூட வேலை செய்யும் போது சென்னை பெருநகர் தொகுதியில ஏதாவது இந்த மாதிரி வெப்பனிஸ் எடுத்துட்டு ஏதாவது ரவுடிசம் பண்றாங்கன்னா அவங்க மேலே கண்காணிப்பு வச்சுக்கும் போது இந்த தகவல் நமக்கு கிடைச்சது. ஸோ ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்பெசிபிக் ஆபரேஷன் நம்ம ஆள் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி முன்னாடி சில பேர் யார் யார் வெப்பன் வச்சிருக்காங்க நம்மகிட்ட தகவல் இல்லை. ஸோ இது ரீசெண்ட் தான் நம்ம தகவல் பில்டப் பண்ணிட்டு ஒரு ஸ்பெசிபிக் ஆபரேஷன் பண்ணிட்டு நம்ம டீம் இந்த கைதிகள் இவங்க அக்யூஸ் பிடிச்சிட்டு இது மேலே கேஸ் ஃபர்தர் சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நம்ம பீகார் மாநிலத்துல எங்கிருந்து இந்த நாட்டு துப்பாக்கி வாங்கியிருக்காங்க அந்த நமக்கு தகவல் கிடைச்சத நம்ம டீம் நம்ம பேசும்போது அங்க போயிருக்காங்க. ஒரு ஜில்லா இருக்கு ரோத்தாஸ் ஜில்லால. ஸோ அங்க யாரு இவங்க இந்த மாதிரி விற்கிறாங்க, ஸோ அந்த சோர்ஸ் வரைக்கும் நம்ம ஆளு போயிருக்காங்க. ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் யாரால் இந்த மாதிரி ரவுடிசம் பண்றாங்கன்னா
எந்த மாதிரி நமக்கு தகவல் வந்தா ஒரு வரலியான இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் சரியான நடவடிக்கை பண்றோம், அதோட நம்ம நோக்கம். ஸோ இந்த ஆபரேஷன் ஒரு நல்ல பாராட்டமான ஆபரேஷன். ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அடிஷனல் கமிஷனர் நார்த், அடிஷனல் கமிஷனர் சவுத் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் வெஸ்ட். இவங்க இந்த ஆபரேஷன் கம்பைன்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சார்பு என்ன எல்லார் சார்பில் நான் பார்த்துறேன். தேங்க்யூ. இதுக்கு கட்டாயமா இவ்வளவு பேர் சுத்துறாங்கன்னா டெபினெட் ஒரு ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும். ஸோ அத முன்னாடி நம்ம ஆள் இவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்ஷன் என்னன்னா, இப்போ பிகாஸ் கேஸ் இப்போதான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சில தகவல் இப்போ உடனே ஓப்பன் சொல்ல மாட்டேன், பட் மேபி ஒரு டார்கெட் ஓரியன்டட் ஆபரேஷனுக்காக எல்லாம் தயாரி பண்ணாங்க. ஆமா. சோ அந்த பேரு நான் சொல்லிய, பட் இஸ்மாயில் தான் கரெக்ட் அங்க போட்டிருக்காங்க. பட் இஸ்மாயில் தான் அங்கிருந்த லோக்கல் ஆளு, அவர் தான் இந்த மாதிரி துப்பாக்கி பாப்பி வாங்கிட்டு இவங்க நம்ம ஆளுக்கடை இங்க சப்ளை பண்றாரு. அந்த மாதிரி சில பேர் நம்ம உங்களுக்கு சிஸ்டம் தெரியும், நமக்கு ரவுடியோட ஹிஸ்டரி ஷீட் கிளாரிபிகேஷன் இருக்கு, A+A+B+C. அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்றாங்க, கேஸ் இருந்தானா நமக்கு நாலேஜ் வருது, இல்லைன்னா நம்ம போய் எக்ஸ்ட்ரா போய் அவங்க மேல கண்காணிப்பு வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கேஸ் என்ன ப்ரோஆக்டிவ் கேஸ் தான், இது ரியாக்டிவ் கேஸ் இல்லை. ஸோ நம்ம தான் போய் இந்த மாதிரி தகவல் கிடைக்கும் போது பிடிச்சிருக்கோம். பட் நம்ம ஏரியால ஆக்டிவ் இருக்காரா, ஏதாவது கேஸ் பண்றானா அடிக்கடி நம்ம நாலேஜ்ல வரும். பட் அந்த மாதிரி நம்ம ஏரியால கேஸ்ல ஆக்டிவா இல்லை அவர். ரீசெண்ட் அவர் இங்க இல்ல, தர்மபுரியில இருந்தார். முக்கியமான 3 பேர் நான் சொன்னேன், அந்த கேஸ்ல நம்ம அரெஸ்ட் பண்ணி குண்டஸ்ல போட்டிருக்கோம். இப்போது அவங்க வெளியே வந்திருக்காங்க முதல் ஃபர்ஸ்ட் வீக்ல. இப்போ நான் இன்னைக்கு தேதியில் நம்ம உட்கார்ந்துனா 15ஆம் தேதியில உட்கார்ந்துருக்கோம். இப்போது ரீசெண்ட் வெளியே வந்திருக்காங்க. அந்த ரீசெண்ட் வந்த அப்புறம் சில ஆபரேஷன் டீடைல் சொல்ல மாட்டேன், நம்ம ஆபீசர்ஸ் அத இந்த பின்னாடி அவங்க இருந்தாங்க. ஸோ அதை தான் நமக்கு தகவல் வந்தது. அது ஆப்போசிட் நீங்க இப்போ கேக்குறீங்க அந்த ஆங்கிள். நம்ம சென்னை கிட்டத்தட்ட நம்ம சொன்ன 2 கமிஷனரேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அங்கே இருக்கிறாங்க. ஆமா, அந்த மாதிரி சில ரவுடிகள் நம்ம எலெக்ஷன் கமிஷன் இருந்து சில கைட்லைன்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இருந்து இருக்கு, அவங்க மேலே நடவடிக்கை பண்ணும். அது ஒரு கிளாசிபிகேஷன் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா நம்மகிட்ட லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம ஆளு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மேலே நமக்கு ஒரு ரீசெண்ட் ஒரு ஆப் இருக்கு, பரந்தூர் ஆப். ஸோ அந்த பரந்தூர் ஆப்ல சில பேர் யார் யார் சப்போஸ் இன்னைக்கு ஏதாவது ஒரு விளக்குல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க வருவாங்கன்னா உடனடி நமக்கு அலர்ட் வருது, பாப்அப் வருது. ஸோ அப்படி நம்ம எல்லாம் கண்காணிப்பு பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு முக்கியமான என்னன்னா ஒரு 3 ஸ்பெஷல் டீம்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய வேலை இதுதான், ரவுடிசம் அண்ட் ஆன்டி ரவுடிசம் ஆபரேஷன் தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அண்ட் 2 டீம் அடிஷனல் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு டீம் டைரக்ட் கமிஷனர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அண்ட் இதை பத்தி நான் சொல்றேன், நம்ம கடந்த ஒரு மாதம்ல நம்மகிட்ட 3500 மேலே NBWs இருந்தது. ஸோ ரீசெண்ட் நம்ம தேர்தல் வந்த முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 550 NBWs மட்டும் இருக்கு. சில NBWs எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சில லாங் பெண்டிங் NBWs இருந்தது, ஒரு சிஸ்டம் பிரகாரம் அதை வாபஸ் பண்ணிட்டோம்.
அத பத்தி நான் நம்ம 3 பிரஸ் நோட்டு கொடுத்திருக்கோம். அதுல யாரால நம்மகிட்ட இந்த மரிட்டல் பண்றாங்க ஒரு VPN மூலியமா சில அந்த ஹோஸ்ட் யூஸ் பண்றாங்க. அதுல ஒரு ஹோஸ்ட் இருக்கு புரோட்டான். ஸோ புரோட்டான் ஹோஸ்ட் இருந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவுடைய அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் புரோட்டோகால் இருக்காது. ஸோ நம்ம சொன்ன இந்த கேஸ் எடுத்த பிறகு நம்ம நம்ம லீட் ஏஜென்சி இந்தியால யார் இருக்காங்க CBI மூலியமா இன்டர்போல் அத ஒரு வழி. செகண்ட் வழி என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மைட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மூலியமா அந்த யாரால் அந்த புரோட்டான் இருந்து நமக்கு இமெயில் அனுப்புறாங்கன்னா அந்த சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆள் கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ நம்ம சொன்ன அப்புறம் நம்ம கேஸ் சொன்ன அப்புறம் தான் மினிஸ்ட்ரி அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ புரோட்டான் ஆல் ஒரு நோடல் ஆபீசர் இந்தியாவுடைய நோடல் ஆபீசர் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்னன்னா யாரால் புரோட்டான் யூஸ் பண்றாங்கன்னா ஒரு நாடு மட்டும் இல்லை. ஸோ அங்கிருந்து ஒரு கவர் பண்ணிட்டு முதல் சொன்னாங்க சுவிட்சர்லாந்து, தென் அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த சொன்னாங்க இது நெதர்லாண்ட்ல. ஸோ 3 இடத்துல அவங்க எல்லாரும் கண்ட்ரியோட தனியா புரோட்டோகால் இருக்கு. ஸோ அந்த வேலை போயிட்டே இருக்குது. அத ஒரு வழி. இன்னொரு என்னன்னா புரோட்டான் மூலியமா ஏதாவது மேல் இப்படி திருப்பி வந்தானா இது நமக்கு மட்டும் வரலையே, உங்களுக்கு தெரியும் அந்த ஹைதராபாத், பெங்களூரு, டெல்லி, ஸோ நிறைய பக்கம் போகுது. ஸோ சப்போஸ் திருப்பி இப்படி வந்தானா அதை பிளாக் பண்றதுக்கு நம்ம இது மேலே ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸோ புரோட்டான் இருந்து மேல் வந்தானா ஆட்டோமேட்டிக் பிளாக் ஆகும். அதான் ஒரு வழி. அதை நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு வழி என்னன்னா யார் யார் நம்ம இங்க ஹோஸ்டில் இருந்து அந்த VPN அதே சமயத்துல சப்போஸ் நமக்கு இமெயில் வந்தது 1:30 மணிக்கு வருது, 1:30 மணிக்கு எத்தனை பேர் வேற சர்வீஸ் ப்ரொவைடர்ல VPN யூஸ் பண்ணாங்கன்னா இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் டெக்னிக் அதை யூஸ் பண்ணிருக்கோம். பட் அந்த டேட்டா பயங்கரமான டேட்டா இருக்கு. ஸோ அதுல நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுல ஒரு சாம்பிள் இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஆள் பண்ணிட்டாங்க. 40 பேர் மேலே சில மாநில இந்த ஸ்டேட்ஸ்ல போயிருக்காங்க நம்ம ஆள். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். பட் ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. பட் டெஃபினேட் இந்த மாதிரி யார் பண்றாங்கன்னா பியூர்லி இது எல்லாம் மிஸ்சிஃப் தான். என்ன இதுக்கு உண்மை சரியான ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாம்பு இருக்க இல்லை, அது மாதிரி இல்லை. அவங்க தெரிஞ்சிட்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் சென்னை போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நம்ம ஒரு SOP இருக்கு. அந்த நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் சரியான இருக்கு. சப்போஸ் நமக்கு தகவல் கிடைச்சதா நம்ம நிறைய வேண்டிக்கோள் இது முன்னாடி பண்ணிட்டோம். தயவு செய்து பேனிக் ஆகாதே, நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம டீம் அங்கே போயிட்டு ரெண்டர் சேஃப் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த SOP பிரகாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க, அதை உடனே பிடிச்சிட்டோம். ஸோ நம்ம நாட்டில் இந்த அலோவ் பண்ண மாட்டோம். GCP சென்னை பெருநகர் காவல்ல 0 டாலரன்ஸ் ஃபார் ரவுடிசம், 0 டாலரன்ஸ் ஃபார் வெப்பன். ஏதாவது பண்ணா நம்ம நாலேஜ்ல வந்த நம்ம இன்ஃபர்மேஷன் செட் நெட்வொர்க் சரியான இருக்கு. we will take 100% very strict action. Thank you very much. சொல்லு. திருப்பி சொல்லுங்க. அதாவது லாஸ்ட் டைம் வந்து ரவுடிகளோட பட்டியல் வந்து 506 அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஷீட் போட்டுருந்தீங்க. இப்போ வந்து 74 பேர் ஆட் ஆகி 518 சொல்லிருக்கீங்க. ஹிஸ்டரி நோ, அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க என்ன கோட் பண்றீங்கன்னா இது சரியான நமக்கு மேட்ச் ஆயில்லையே. லாஸ்ட் டைம் வந்து ரவுடிகளோட ஹிஸ்டரி போட்டுருந்தீங்க. இன்னும் யார் கோட் யார் சொன்னாரா? சரி பரவாயில்ல, அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நோ ப்ளீஸ் லாஸ்ட் ஒன் ஒன்லி.
சரி, இத பத்தி நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வேற சப்ஜெக்ட். சென்னை, கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டனா ஏற்கனவே 1 கேஸ் நம்மகிட்ட இருந்தது, that ended in acquittal. அத நான் பார்க்கறேன். Thank you so much. Thank you. சார், குற்ற வழக்கில் திருமங்கலம் குற்ற வழக்கில் 4 துப்பாக்கிகளுடன் பதுங்கியிருந்த 18 ரவுடிகளை கைது செய்த நற்செயலை பாராட்டி வெகுமதியை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள். உதவி ஆணையாளர் திரு ஆர் ராஜ்குமார் சாமுவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெகுமதியை வழங்கி சிறப்பிப்பார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அவர்கள். அடுத்ததாக சீரியஸ் கிரைம் ஸ்குவாட் நார்த் உதவி ஆணையாளர் திரு எம் ராயப்பன் ஏசுநேசன். அடுத்ததாக உதவி ஆணையாளர் திரு எம் ராயப்பன் ஏசுநேசன். அடுத்ததாக உதவி ஆணையாளர் அரும்பாக்கம் ரேஞ்ச் திரு ரமேஷ் அவர்கள். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திரு என் சசிராஜன். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திரு பார்த்திபன். இன்ஸ்பெக்டர் திரு பார்த்திபன். அடுத்ததாக இன்ஸ்பெக்டர் திரு ரத்னகுமார். அடுத்ததாக உதவி ஆய்வாளர் திரு ஜி